இல்ல இப்ப டிவிக்கு அவங்க சொல்றாங்க. அவன் தற்கொலைங்க அவனை உன்னை புட்டு வாங்கி நோட்ல நஷ்டு வரான். நேற்று காலைல வந்தா 75 வருஷம் எங்க வச்சு நடப்பாட்டுறாங்க. பரம்பரை அரசியல் பண்ணணும் எல்லாம் 40 வருஷம் சா வச்ச மாதிரி திருப்பி சொல்ல என்னங்க நாடு இது சொல்லுங்க. அனுபவம் கிடையாது. அவனா வாய்ப்பே இல்லை. யாராவது விஜய் பேசல நான் வேற மாதிரி பேசுறேன். பேசுறீங்க ஒன்லி நாங்க திமுக மட்டும் தான். ஃபேமிலியே எங்க பிள்ளைங்க அடுத்த எங்க தலைமை வந்தாலும் நாங்க திமுக தான் போடுவோம். விஜய் போட மாட்டோம். அவன் ஒரு ஆளே இல்லைங்க. அவன் கட்சி கத்துக்கணுங்க. இப்ப நீ ஒரு வயசு பிறந்த 25 வயசு படிக்க சொல்ல எல்லாம் கத்த 70 கட்சி கத்து கொடுத்துச்சு. அது எதுவுமே இல்லாத அது காலம் வச்சு பூச்சி குத்துறாங்க உனக்கு. நான் கேக்குறேன் முதல்ல இறங்கணும், வேலை செய்யணும், தோண்டணும், உழைக்கணும், எல்லாம் பண்ணணும். ஒரு ஏசி பஸ்ல ஆட்டு போயிட்டு நான் சத்த போயிட்டு ஓட்டானா பாரு எங்க போனா இப்ப வந்து கேக்குறீங்க நீங்க சொல்லுங்க. நானா கண்டி நேரம் மோடி இருந்தா அவனு வேற மாதிரியே பேசிருப்பேன். நான் அவனும் விட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஸ்டாலின் அவர் ஆட்சியில நிறைய கொள்கைகள் தான் பின்பற்றல. ஏன் பண்ணல? என்ன பண்ணல? ஒரு குறை சொல்ல. அவர் நிறைய மாநாடுகளை சுத்தி காமிக்கிறாரு. தம்பி நான் சொல்லிட்டேன். நீ கட்சி பத்தி பேசுனீங்க என்ன வேலை எனக்கு தெரியாது. யாரு எனக்கு தெரியாது. ஒரு நல்ல மனுஷன் ஸ்டாலின். அவங்க அப்பா நல்லவரு. சரியா? இதை நான் உண்மையா ஒத்துப்பேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா பிடிக்கும், எம்ஜிஆர் எல்லாரும் பிடிக்கும், எல்லாம் நல்லவங்க தான். இவன் யாரு? நடிகர். அதுதான் கதை. அவனை பார்க்க 40 பேர் செத்தாங்கல்ல. என்ன பண்ணீங்க நீங்களா? ஏன் அவனுக்கு எந்த தண்டனையும் ஒன்றும் கொடுக்கல? சாதாரண சைனா எடுத்துட்டான் கழுத்தான் ஓடி போய் பிடிக்கிறீங்கல்ல. 40 பேரை சாவ சரி ஓட்டால ஏன் பிடிக்காத இருக்கிறீங்க நீங்க? அதுக்கு ஏன் பதில் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. உறுதியா சொல்ல டிஎம்கே தான் வரான்.